வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினி கிராஸ்கட் கூட. இது நான் எல்லாமே ரீசெண்டாக தான் இந்த கூடைகளை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மல் வேரில் தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிராஸ்கட்டில் இருக்கும். பிகினர்ஸுக்கெலாம் அந்த கூடைகள் மேக் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து போட தெரியல அப்படின்றீங்கல்ல, இதில் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கிராஸ்கட் கூடையாக தான் இருக்கும். இன்றைக்கி இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ணது ஒரு ஆர்டருக்காக தான். நிறைய வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்காக இந்த கூடைகள் வந்து நிறைய கேட்குறாங்க. வேறு என்னென்ன பர்பஸுக்கெலாம் இந்த கூடைகள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதே நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம், கலர் காம்பினேஷன்ஸ் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரே மாடலில் தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். சென்டரில் பார்த்தீங்களா அந்த டைமண்ட் வந்திருக்கும் பார்த்தீங்களா, 3x3 டைமண்டில் ஒரு கூடைக்கு ரெண்டு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரே மாடலு, கலர்ஸ் மட்டும் வெவ்வேறையாக இருக்கும். மாடல் வந்து ஒரே மாடல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டரில் வந்து 3x3 டைமண்டில் நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் திக்கான வயர்னால் அரை ரோலுக்கும் கூட கொஞ்சம் ஆகுதுங்க. கொஞ்சம் மெலிசு வயர்னால் அரை ரோலில் போட்டு முடிச்சிடலாம். ஹேண்டிலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஸ்டீல் ஸ்கேலில் நான் வந்து மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதுபடி எடுத்து நீங்கள் இந்த கூடையை போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸுக்கு இந்த கூடைகள் பின்னுறப்ப ரொம்பவே உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் இந்த கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் உங்களுக்கு. இப்போ இந்த கூடைகளோட கலர் காம்பினேஷன்ஸ் பார்க்கலாம். டார்க் ரோஸ் வித் ஒயிட் கலரில் போட்டிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்டும் அப்படியே பாருங்கள். 4.25 அடியில் 26 வயர் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். நீங்கள் மல்டி கலரில் உங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கார்னர் டர்ன் வந்து 5ம் 6ம் எடுத்து கார்னர் டர்ன் பண்ணி ஹைட் வந்து நீங்கள் 14 லைன்ஸ் போட்டு ஒரு லைன் அப்படியே உள்ளே நீங்கள் மடக்கி சொருக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்தோம். ஹேண்டில் வந்து ரொம்ப லாங்காகவும் இல்லை ஷார்ட்டாகவும் இல்லாமல் நீட்டாக நீங்கள் கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த கூடைகள்லாம் இப்போ நிறைய வந்து கோயிலுக்கு வந்து நீங்கள் திரி தீப்பெட்டி விளக்கு போடுறதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போவீங்க பார்த்தீங்களா, எண்ணெயெல்லாம் வச்சு. அதுக்கு வந்து நீங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக கேட்குறாங்க. வீட்டு யூஸுகளுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு வந்து இதுக்குள்ளே ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கலாம். அந்த டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் தாம்பூலம் போட்டு நீங்கள் கொடுப்பீங்க. அந்த டிஃபன் பாக்ஸே இதுக்குள்ளே வச்சு அப்படியே கூடையோட ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. குழந்தைகளுக்கு வந்து சின்ன சின்ன விளையாட்டு ஜாமெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாமே இந்த கூடைக்குள்ளே போட்டு அந்த குழந்தைக்கு விளையாடுறதுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல பர்பஸுக்கு இந்த கூடைகளை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த கூடையோட ஃபுல் டுட்டோரியல் போடுங்கன்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த கூடைக்கு வந்து எப்படி கட் பண்ணணும், எப்படி கார்னர் டர்ன் பண்ணி ஹேண்டில் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் எல்லாமே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், நல்ல ஒரு செந்தூர கலர் வித் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன்ஸ்லாம் நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே பாருங்கள் நல்ல ஒரு டார்க்காக இருக்கும். நல்ல ஒரு லுக் வந்து ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் கொடுக்குறப்ப நல்ல லுக்காக இருக்கும் உங்களுக்கு வந்து. இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.